வெளிப்படை மீடியா குரூப் அண்ட் ஸ்டார் லைஃப் சேவைகள் என்றும் உங்களோடு. ஆலய மற்றும் தேவாலய நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள், பூப்புனித நீராட்டு விழா நிகழ்வுகள், பிறந்தநாள் நிகழ்வுகள், புதுமனை புகுவிழா நிகழ்வுகள் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள், அத்தோடு பொது நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள், கலை கலாச்சார நிகழ்வுகள், பாடசாலை நிகழ்வுகள், விளையாட்டு நிகழ்வுகள், மரண இறுதி கிரிஜை சடங்குகள் என அனைத்து விதமான நிகழ்வுகளையும் குறைந்த கட்டணத்தில் உலகம் முழுவதிலும் ஒளிபரப்பி மகிழ்ந்திடுங்கள். நாடளாவிய ரீதியில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த சேவைகள். என் ஸ்டார் லைஃப். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 077 36 43 856. யாழ் வரணியில் பாரிய தீ பரவல். அதிரடியாக விரைந்து வந்த தீயணைப்பு பிரிவினர். யாழ் தென்மராட்சி வரணி பகுதியில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் வரணி கரம்பைக்குறிச்சி மேற்கு பகுதியில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. அதாவது கரம்பைக்குறிச்சி மேற்கு பகுதியில் சிறிய காட்டு பகுதியில் உள்ள பனங்காணி ஒன்றிலேயே இந்த தீ பரவியுள்ளது. தற்போது அதிகரித்த வெப்பமான காலநிலை நிலவி வருவதால் தீ வேகமாக பரவி அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை நெருங்கி வந்த நிலையில் அப்பகுதி மக்கள் இணைந்து நீர்ப்பம்பி மூலம் நீர்வாய்ச்சி தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதும் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில் யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக குறித்த இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இதனால் அருகாமையில் உள்ள குடியிருப்பாளர்கள் எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐயாண்ட காணிதான் ஒரு பக்கம் காட்டு பக்கம் தான் மூலியாலே நெருப்பு வந்தது. வந்து கொண்டு இங்கே எங்களது மருமல் பிள்ளைகள் இருந்தது. புக்கு புக்கன்னு சத்தம் கேட்டுதான் வெளிக்கிட்டு பார்க்க புகை பெருசாக வருது. புறம் எனக்கு போன் அடித்து நாங்கள் ஆக்களை கூப்பிட்டு வாட்டர் மேலே தண்ணி அடித்து இப்போது நெருப்போல எல்லாம் வந்துருக்கு. யாழ்ப்பாணம் தண்ணி தீயணைக்கும் பழைய அவை ஈய சூழல் அழிவிட்டு இப்போ வந்து அதை தான் நூக்கினோம். ஆனால் இல்லாட்டி பெரிய காணியெல்லாம் எரிஞ்சிருக்கும், பயங்கரமாக இருக்கும், வீடுகளுக்கும் போயிருக்கும். எத்தனை மணி அப்படி எரிய தொடங்கின? 2 மணி 2 மணிக்கு எரிய துவங்கினது தான். அது எரிஞ்சு வந்த இதை பார்த்தா 2 மணிக்கு எரிஞ்சிருக்கு. தனியா போடு போடு போடுதா டக்கணுவா டக்கணுவா.
அரியவண்ணா பாதை கடிங்க வருவோம் பாதை கடிங்க ஐயாண்ட காணிதான் ஒரு பக்கம் காட்டு பக்கம் தான் மூலியாலே நெருப்பு வந்தது வந்து கொண்டிருக்கு இங்கே எங்களது மருமல் பிள்ளைகள் இருந்தது புக்கு பக்கம் சத்தம் கட்டுதான் வெளிக்கிட்டு பார்க்க புகை பெருசாக வருது புறம் எனக்கு போன் அடித்து நாங்கள் ஆக்களை கூப்பிட்டு வாட்டர் மேலே தண்ணி அடித்து இப்போ நெருப்போல எல்லாம் இருக்குது யாழ்ப்பாணம் தண்ணி தீயணைக்கும் பழைய அவைக்கு ஈய சூழ ஆடிவிட்டு இப்போ வந்து அதை தான் நூக்கினோம். ஆனால் இல்லாட்டி பெரிய காணியெல்லாம் எரிஞ்சிருக்கும் பயங்கரமாக இருக்கும் வீடுகளுக்கும் போயிருக்கும். எத்தனை மணி அப்படி எரிய தொடங்கின? 2 மணி 2 மணிக்கு எரிக்க துவங்கினது தான் அது எரிஞ்சு வந்த இதை பார்த்தா 2 மணிக்கு எரிஞ்சிருக்கு. என்ன மாதிரி எரிஞ்சது? யாரும் நெருப்பு வச்சதோ இல்லை அது வேறு எங்கேயாவது நெருப்பு வைக்கப்பட்டு தணல் வந்து விழுந்ததோ? அப்படி இருக்கு நம்ம வரையெல்லாம் காடு மாடு மேய்க்க போகிற ஆக்கள் வீடியல் பற்றி எதுவும் போட்டுக்கோ. ஒரு 2 மணி போல் இந்த மேற்கு கிழக்கு பக்கத்தால் பத்தி எரிஞ்சு கொண்டு வர இங்கே பக்கத்தில் அண்ணன் மாடு இருந்தது அதில் எல்லாம் குளாரி நாங்கள் எல்லாம் ஓடி வர நெருப்பா பெருசாக எரிஞ்சது. எரியிற சந்தர்ப்பத்தில் தான் பேருந்து எல்லாரும் வந்து ஆக்களை கூப்பிட்டு எல்லாரும் வந்து பாட்டில் பம்ப் வச்சு தண்ணி அடித்து ஓரளவுக்கு குறைச்சி தான்டாது. அதாவது உங்களுக்கு தீயணைப்புக்காரங்க அறிவித்து தான் பேருந்து அவியல் வந்து தான் இப்போ எல்லாம் முற்றுமுழு தான் நோக்கினோம். இதால் ஒருத்தருக்கும் ஒரு பாதிப்பும் இதுவரை ஏற்பட இல்லை. ஆக்களுக்கு பாதிப்பு இல்லை, எல்லாம் பயந்து குளார்னது பிள்ளைகள். குறித்த சம்பவ இடத்திற்கு வருகை தந்த சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் சீனா பிரபாகரன் அவர்கள் மக்களிடம் கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார். மேலேங்கண்டா கரம்பக்குறிச்சி மேற்கு மக்களுக்கும் மரணி மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அறியக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இனி வரங்க மாதங்கள் நாட்கள் வெப்பங்கூடிய நாளாக இருக்கிறபடியால் இந்த வீட்டில் கூட நெருப்பை கொளுத்துறதெல்லாம் ஒரு அவதானமாக இருக்கணும். இன்றைக்கு கரம்பக்குறிச்சி மேற்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கனங்காணி ஒன்று ஃபுல்லாக பற்றி மாநகர சேவை வாகனம் வந்து தீயணைப்புப்படம் வந்து மேலே தவிர்த்துருக்குன்னா அதே நேரம் பக்கத்தில் குடிகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் மேலே மக்களுக்கு ஒரு ஆபத்தான நிலைமை உண்டாகும். அப்போ நாங்களுங்கிற இடங்களை முழு மக்களும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் முழு மக்களுக்கும் உரியதுன்றது ஒரு கட்டாய வேண்டுகோளாக இருக்குது. என்னென்னு சொன்னால் வெறும் போகிற சூழ்நிலை மாற்றமான சூழ்நிலை அரசாங்கம் அறிவித்து கொண்டிருக்கு. இப்படியான சூழ்நிலைகளை பற்றி கட்டாயம் எல்லோரும் கருத்தில் கொள்ளணும் என்று நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் இன்றைய பாருங்கள், இன்றைக்கும் வெப்பம் கூட தான் 20ஆம் தேதியிலிருந்து பாரிய வெப்பத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நாங்களாக திருந்திக் கொண்டால் அதை மேலே தவிர்த்து கொள்ளலாம்ன்றது எனது கருத்தாக இருக்கிறது. நன்றி.